மார்வல் ஸ்டுடியோஸோட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட செட் போட்டோஸ் லீக் கிடைச்சிருக்கு. இதுல நம்ம ஆக்ட்ரஸ் சாடி சிங்கோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மூவில 23 இயர் ஓல்டான சாடி சிங்கை சர்ப்ரைஸ் ரோலில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கேஸ்டிங், அந்த கேரக்டர் யாரா இருக்குன்றது தெரியல. நிறைய பேர் தேரிஸ் பண்ணாங்க, இது மேரி ஜேன் வாட்சனா இருக்கலாம், இல்லை குவென் ஸ்டேசியா இருக்கலாம், இல்லாட்டினா எக்ஸ்மென் கேரக்டரான ஜீன் கிரேவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தேரிஸ் பண்ணியிருந்தாங்க. இதே செட் போட்டோவில் நம்ம டாம் ஹாலண்டோட ஒரு அப்பியரன்ஸையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ சாடி சிங்க் பக்கத்தில் டைரக்டர் டெஸ்டின் டேனியல் கிட்ட நிற்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த செட் போட்டோவில் நம்ம சாடி சிங்க் ஒரு ட்ரெஞ்ச் கோட் போட்டிருக்காங்க. அது பாசிபிளி உள்ள போட்டிருக்க அந்த கேரக்டர் காஸ்டியூமை கவர் பண்றதுக்காக போடப்பட்ட கோட்டா இருக்கும். இந்த மாதிரி ஃபேன்ஸ் தேரிஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாடி சிங்கோட அப்பியரன்ஸ் இந்த மூவில ரெட் ஹேர் வச்சிருக்காங்க. ஸோ காமிக் புக்ல மேரி ஜேன் வாட்சனுக்கும் ரெட் ஹேர் தான், ஜீன் கிரேக்கும் ரெட் ஹேர் தான். ஆனா குவென் ஸ்டேசிக்கு ஒயிட் ஹேர் இருக்கும். அப்ப இது குவென் ஸ்டேசியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பாசிபிளி இன்னொரு முக்கியமான கேரக்டர் நம்ம ஸ்பைடர்மேனோட பொண்ணான மேடே பார்க்கர். பட் இது டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட பொண்ணு கிடையாது. ஃபியூச்சர்ல இருந்து வந்த டிஃபரெண்ட் நியூஸ் சேர்ந்த டோபி மேகர் ஸ்பைடர்மேன் அண்ட் கிறிஸ்டன் டன்ஸ்ட் மேரி ஜேன் வாட்சனோட பொண்ணான மேடே பார்க்கர் இந்த நியூஸ்க்கு வந்திருக்கலாம். பிகாஸ் இது ஒரு மல்டிவர்ஸ் சாகா மூவி தான். ஜீன் கிரேவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வரப்போறது மியூட்டன்ட் சாகா தான். அதனால யங்கர் எக்ஸ்மென் கேரக்டர்ஸை MCU கேஸ்ட் பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்காக ஸ்பைடர்மேனோட அட்வென்ச்சர்ல பெரிய கேரக்டரான ஜீன் கிரேவை ஒரு சைட் கிக் மாதிரி காமிச்சு சப்பையாக மாட்டாங்க. அப்படி இல்லாட்டினா காமிக் புக்ல ஸ்பைடர்மேனோட லாங் டர்ம் ஃப்ரெண்ட் ஏஞ்சலிகா ஜோன்ஸ் AKA ஃபயர் ஸ்டார் அப்படின்ற ஒரு கேரக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபயர் ஸ்டார்ங்கிற கேரக்டரும் ஒரு மியூட்டன் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, இந்த மூவில நம்ம மார்க் பென்தலோட பனிஷர் கேரக்டர் அப்பியர் ஆக போறாரு. ஸோ அதனால மார்க் பென்தலுக்கு நிறைய சைட் கிக்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு ஃபீமேல் சைட் கிக் தான் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் பனிஷர் AKA ரேச்சல் க்ளோவ் ஆல்ஸ். ஸோ ஃபீமேல் பனிஷரா நம்ம சாடி சிங் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அது ஒரு சின்ன கேரக்டர் தான். அந்த கேரக்டர்ல சாடி சிங்கை கேஸ்ட் பண்ணி இப்படி ஹைப் ஏற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாசிபிளி ஒன்னு ஃபயர் ஸ்டாரா இருக்கலாம், இல்லைன்னா மேடே பார்க்கரா இருக்கலாம். ஜூலை 31, 2026 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது.